என்னை அவாய்ட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே 8:45க்கு வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. அவங்களோட பிஹேவியர் செகண்ட் ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருந்தது. வேறு சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. வீடியோலேயே கிளியராக தெரிஞ்சிருக்கும். இல்லை முதல் டைமும் வந்து கொடுத்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஸ்கூல் ஓப்பனிங் சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் ஹெச்எம் சைடில் இருந்தும் ஜோனல் சைடில் இருந்தும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி ஸ்கூல் விஷயன்றதுனால அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது இவங்க மேயர் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது என்னை அவாய்ட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருந்தது. கடகடன்னு போயிட்டு அவங்களே போயிட்டு சிசர் எடுத்து அவங்களே ரிப்பன் கட் பண்ணுறது. இல்லை அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ ப்ரோட்டோகால் படி ஒரு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் வந்து விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால வந்து ஆஸ் அ எம்எல்ஏவா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே. நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. புறக்கணிக்கலே எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கட்சி சார்ந்த அந்த கவுன்சிலரை கூப்பிட்டு அவங்களுக்கு அடுத்தபடியாக அவங்கள கௌரவிக்கிறது, என்னை அவாய்ட் பண்ணி என்னை பின்தாங்க வைக்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட். சரி ஓகே ஃபஸ்ட்டு ஸ்கூலு அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த செகண்ட் ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் அவங்களோட பிஹேவியர் செகண்ட் ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருந்தது. அவங்க என்னவோ என்னை இது பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே வந்த மாதிரி தான் இது. வீடியோலேயே கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் வாங்க போனேன், அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என் கையை தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் இருந்த அவங்க லேடிக்கிட்ட கொடுத்தாங்க. இல்லை ஒரு விஷயம் இல்லைங்க, அவங்க பேசியிருக்காங்களே அதே போட்டுருவாங்க. இல்லை மேடம், முதல் டைம் நீங்கள் வந்து அவங்க மெழுகுவர்த்தி கேட்டாங்க, நீங்கள் கொடுக்கல. ஐஏஎஸ் ஆஃபீஸில் கொடுத்தீங்க. ரெண்டாவது டைம் நீங்கள் கொடுத்தீங்க, அவங்க வாங்கல. என்ன பிரச்சனை மேடம்? இல்லை முதல் டைமும் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து அதுக்குள்ளே வெளியில் போயிட்டாங்க. நீங்கள் மூணாவது ஆளாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நீங்கள் கொடுத்தீங்க. என்ன நடந்துச்சு? இல்லை இல்லை உங்கள் சைடில் இருந்து ஒரு விளக்கம் நம்ம வேணும். இல்லை மேடம், இல்ல இது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குற அளவுக்கு ஏன் இது இவ்வளோ இஷ்யூ ஆக்குறீங்க? அவங்களே சொல்றாங்க அவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாரி மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கு, எங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கும். அந்த இடத்துல நம்ம அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா. அவங்க என்ன நினச்சிட்டு வராங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இது தான் கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இவங்க பண்ணுறதை வச்சு நம்ம அவங்கள தப்பாக எடுத்துக்க கூடாது. உள்ளே போயிட்டு குத்துவேலைக்கு ஏற்றிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவேலைக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் எ மேயர் ப்ரோட்டோகால் பற்றி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருவோம். யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை. அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லேயும் வந்து கேண்டில் நான் கொடுத்தேன். அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட்டு, பகுதி செயலாளர் எப்படி வந்து வாங்குவாங்க? அதனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணோமேன்னு பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமாக கார்பரேஷன் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு வந்து விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமாக தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. புரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். நாகரிகமா எல்லாருமே வந்து இதுல வந்து பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே போறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.